தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அரசு பேருந்து சிறைப்பிடித்து பொதுமக்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளக்கண்ணத்தம் பகுதியில் கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டிய பள்ளத்தை சரி செய்யவில்லை என புகார் எழுப்பி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அரவிந்தன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ளக்கல் நத்தம் பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கழிவுநீர் கால்வாய் அமைக்க அப்பகுதியில் பள்ளம் தோண்டியுள்ளனர். அப்பொழுது அவ்வழியாக சென்ற கழிவுநீர் கால்வாயை ஊராட்சி மன்ற நிர்வாகத்தினர் உடைத்துள்ளனர். இந்நிலையில் 6 மாத காலமாகியும் உடைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயானது இதுவரையில் சரி செய்யப்படாததால் மழைக்காலங்களில் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்துள்ளனர். இது குறித்து பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் உடைக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாயை சரி செய்ய கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரையில் ஊராட்சி மன்ற நிர்வாகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக நிர்வாகிகள் யாரும் இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் இன்று ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வெள்ளக்கல் பகுதியில் இருந்து செட்டேரி டேம் பகுதி செல்லும் சாலையில் அமர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நாற்றம்பள்ளி காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் இது குறித்து பேசி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியலை கைவிட்டு அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அரவிந்த். என்ன சொல்றாங்க கேட்டுக்குவோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகட்டும்.